இங்கே கிட்டார் பிளேயராக இருக்க நம்ம ஹீரோ அவன் சின்ன வயசுலேருந்தே நம்பூதிரி ஃபேமிலின்றதுனால அவன் அத்தை பையனுக்கு ஹெல்ப் பண்ண போக ஒரு பூஜையில் பேய் ஓட்டுறதுக்காக உட்காந்துருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை பேயும் கூடயே கிளம்பி வந்துடுது. இதனால வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தா அவ எப்படி செத்தான்றதுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணவும் முடிவு பண்ணுறான். ஹீரோவோட அப்பாவோ பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா செத்தப்ப ஃபீல் பண்ணாமல் இருந்திருப்பாரு. அவங்க நாயை கூட வீட்டுக்கு வெளியே தான் கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாரு. ஹீரோ அப்போ அந்த நாயை காணு தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு போய் சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்க்க ரூம் கிட்ட போய் பார்த்தா அந்த நாய் உள்ளதா இருக்கும், கொசு கடிக்கூடாதுன்னு உள்ளே கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அவங்க அம்மாவோட படவையெல்லாம் இன்னுமே க்ளீன் பண்ணி அயன் பண்ணி டெஸ்கில் வச்சிருக்கிறத பார்த்த உடனே ஃபீல் பண்ணி ஹீரோக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட சான்ஸ் கிடைச்சி வெளியூர் போகும்போது இந்த பேயும் கூட சேர்ந்தே போகுது. அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறான். அந்த பொண்ணு ஒரு லவ் ஃபெயிலியர்னு தெரிஞ்ச உடனே இந்த பேயும் ஃபீல் பண்ணுறா. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா, நானும் லவ் ஃபெயிலியராக இருந்திருப்போம் போல இருக்கு, அதனால தான் எனக்கு ஃபீலிங் ஆகிட்டு இருக்குன்னு. ஹீரோவும் அந்த பேயும் ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிட்டு வந்தாலும் ஹீரோவும் அந்த பொண்ணும் கூட ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. இது அந்த பேய்க்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும் போது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது. உனக்கு உயிரே கிடையாது, எப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன், நீ யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ மறைஞ்சிருவேன்னு ஹீரோ சொன்னா. இல்லை, அது நான் தெரிஞ்சிக்கவே வேணாம், கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்டே கூட இருக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ திட்டி விட்டுறான். டென்ஷனில் அந்த பேய் காரை விட்டு இறங்கும் போது ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அப்போ அதுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அந்த பேயோ கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு அவனோட லவ்வரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஒரு ஹிந்து பையன் தாடியெல்லாம் வச்சிருப்பான், வயசான ஆள் மாதிரி இருப்பான்னு சொல்லி. இவங்க அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிச்சிருக்காது. காரில் போய் 3 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பையன் வரலன்னு ஒன்று அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. நீ என்னை எப்போ பாரு வந்து கீழே தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் கார்லேருந்து கீழே இறங்கினவ ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவள் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பா. கடைசியில் அவங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்தா அவளை கருணை பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்து இது பண்ணியிருப்பாங்க. என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு பையன் காற்றுல கரைஞ்சு போயிடுறா. ஹீரோ அவன் ஞாபகமாகவே இருக்கா. ஹீரோக்கும் அவன் மேலே ஒரு லவ் வந்துடுது. அந்த லவ்வோடவே போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மாவோ ஹீரோ தான் ஒரிஜினலாகவே தன்னோட பொண்ணோட லவ்வர் போல இருக்கு, தாடியெல்லாம் வச்சிருக்கான், கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தான் இருக்கான், நம்ம பொண்ணு இவன் தான் லவ் பண்ணியிருப்பான்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் கடைசி அங்கேருந்து கிளம்பி வரான்.